ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது ட்ரெய்லர். அதாவது அதே தான் HCT இந்த ட்ரெய்லர் தான் நம்ம வந்து இது வேற ஒரு ட்ரெய்லருங்க. இது வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் எடுக்கலாம். இது ஒரு வித்தியாசமான எம்ப்டி ட்ரெய்லர். அது எம்ப்டியா இருக்கும். ஒண்ணுமே கிடையாது இதுல. இதுல நம்ம எடுக்கலான்னா பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்குது. பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது எல்லாமே இதுல பக்கத்திலே தான் இருக்கு. ஃபியூல் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு இந்த மாரி விஷயங்கள் நெறைய இருக்கு. அ பார்த்தீங்களா, இந்த மாரி நமக்கு நெறைய விஷயங்கள் வந்து இங்கேயே பக்கத்திலேயே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இருக்கு. இது இருக்கு, இது இருக்கு. இது இங்கேருந்து இங்க போது. பேட்டரீஸ் இது இங்கேருந்து எடுத்துட்டு போலாம். அப்புறம் இது இருக்கு. இதெல்லாம் வந்து கண்டெய்னர் மாரி வரும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க் மாரி வரும். இதுவும் கண்டெய்னர் மாரி தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. இது இங்க ஒரு கம்பெனி இருக்குங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது என்ன சொல்றது, இந்த ஆபத்தான மெட்டீரியல் அந்த மாரி உள்ள விஷயங்களுங்க இது. இத வேணா ட்ரை பண்ணுவோமா? இது இதுவும் ஒரு டப்பால தான் கொண்டு வந்து குடுக்குற மாரி இருக்கும் கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு. டப்பால. இது மட்டும் தான் அந்த டேங்க்கா இருக்குங்க. ஓகே. ஏதோ ஒண்ணு பார்ப்போம் போயிட்டு. இங்கேருந்து ஒரு ம். இது வந்து ரிவர்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா, ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயங்களே இதில கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்ல மட்டும் தான். ரிவர்ஸ் எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்படியே சிக்கிக்கும். அதனால ரிவர்ஸ பத்தி யோசிக்காதீங்க ரொம்ப. நான் இங்கேருந்து அத அப்படியே கொண்டு போய் எடுக்க ட்ரை பண்றேன். அப்பா! 1 1/2 மணி நேரம் தள்ளி இருக்குங்க. 1 1/2 கிலோமீட்டர் இருக்கு. சரி. ஆமா. 1 1/2 மணி நேரம் தள்ளி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இடிச்சிடக்கூடாது. அதையும் பார்க்கணும் நம்ம. வேகமா போறதெல்லாம் பிரச்சனை இல்ல. இடிக்காம போணும். நமக்கு ஃப்ரண்ட்ல இடிக்காது. ஆனா பேக்ல இடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க தெரியாது. அதனால தூக்கி போறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. அதனால கவனம் ரொம்ப முக்கியம். அதனால பார்த்து போணும். ம். ஓகே. நம்ம அந்த சைடு போணும்.
இங்கே 2 விஷயம் இருக்குது, நம்ம எங்கே வேணாலும் போய் எடுக்கலாம். இந்த எட்ஜை யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டா வேலைக்கு ஆகாது. நீங்கள் எட்ஜை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும்னா நம்பர் 7 பார்த்தீங்களா, 7 யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக எட்ஜ் யூஸ் பண்ணலாம் பிடிக்காமல். இந்த லைட்டு பாருங்களேன், எவனா வந்தானா கஷ்டம் தான், வரமாட்டான் நம்புவோம். ஐயோ என்ன இங்கே இவ்வளோ டிராஃபிக் இருக்குது, அவன் வந்துட்டாலும் நின்று தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை, போகிற வரைக்கும் நிற்கணும். ஓகே சுத்தம். வா நல்ல வேலை இடிக்கல. இங்கே இருக்குது அது கம்பெனி. எவ்வளோ திமிரு பாருங்க, திரும்புறதுக்கான ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அவன் வந்து அதை பற்றி கவலையே படலை, வந்து நின்ட்டான். சவுண்ட் என்ன தெரியுமா, பக்கத்தில் இருக்க இடிக்கிற மாதிரின்னு அர்த்தம், அதுதான் சவுண்டு. அது இப்போ ஒரு வண்டியெலாம் வருதுங்க அந்த மாதிரி. ஓகே இங்கே தான் அந்த பிராண்ட் இருக்குது, நம்ம எடுக்கணும்னு நினச்சது. இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, இது எடுத்துக்கலாம். இது இங்கேருந்து இந்த சைடு வருது. இப்போ நான் இதை போய் எடுத்தேன்னா எங்கே மார்க் கிடைக்குன்னு தெரில. ஆஹா மார்க்கு தாங்க பெரிய பிரச்சனையே, மார்க்கு தான். பாருங்கள் மார்க்கு கொடுத்துருக்கான்ல, அது கரெக்டாக கொண்டு போய் எடுத்துலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் கதை கந்தல். இங்கேருந்து அது எட்ஜ் அப்படியே ஃபாலோ பண்ணும், அப்போ இடிக்காமல் போ. எனக்கு பேக்கில் உள்ளதுன்னு தெரியணும்னா நான் வந்து பேக்லையும் பார்க்கணுன்னா கரெக்டாக அதை செய்யணும். கரெக்டாக அவ்வளோதாங்க, இதான் கரெக்டாக அந்த வியூக்குள்ள வந்துருக்கு. இப்போது அப்படி போடலாம், ஆனால் தெரியாது. ஒரு நிமிஷம், நீங்கள் மட்டும் இதுவாக நிறுத்துனீங்க, உங்களால் வந்து கண்டிப்பாக முடியாதுங்க. அதாவது எப்படி சொல்கிறது,
ஏய் 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 தவறு. சரி பெரிய தொல்லைங்க இது. அப்பா ஒரு நிறுத்திட்டேங்க. இதுதான் இருக்கிற சேலஞ்சுங்க, நிறுத்துறது தான். என்டர் ஏதாவது கண்டெய்னர் தான் தூக்கி வைப்பானுன்னு நினைக்கிறேன். ஓ பாருங்க என்ன மாதிரி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. இதுக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த யூஸ்டு இது இருக்குங்க. நல்ல வேலை இது பண்ணிட்டானுங்க. அதாவது ஓ சாரி. ம் இந்த வியூவில் தெரிய மாட்டேதுங்க. தெரிஞ்சால் நல்லா இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். தெரிய மாட்டேன். ஓ பாருங்க அப்படி 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 எடுத்து எவ்வளோ பெருசு பாருங்க. இப்போ இங்கேருந்து அப்படியே எடுத்துக்கணும். அவள் இடிக்காது. கரெக்டாக இருந்துச்சுட்டு போகணும். சரி தான் பண்ணுமா. இடிக்கக்கூடாதுன்னா நீங்கள் அப்படி போகணும். இல்லடா கஷ்டம். அவன் பாருங்க இது பண்ண தயாராகவே இல்லை. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் வந்து வருவேன் அப்படின்றான். பார்த்தீங்களா எப்படி நிற்கிது பாருங்க. சிக்னல் வேற. அவ்வளோதான் அட்டகாசம். இப்போ நம்ம இங்கே இருந்து இவனை நிறுத்தணும்னு அவசியம்லாம் கிடையாது, நம்ம அப்படியே போயிடலாம். ஆமாம் தாங்க. பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன், வேறு லெவல். இன்னும் வாங்கப்பா தம்பிங்களா.
வா இடிக்கல பாருங்க, நல்ல வேலை இடிச்சிருக்கும். மிரர் இல்லைன்னா கஷ்டங்க அது. நான் சொன்னேன் தெரியுமா, அந்த இது போடலாம் பாருங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதிலே போகலாம், இடிக்காது, அது இடத்துல பிரச்சனையே இருக்காது. நல்லா கரெக்டாக ஏஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வியூ பார்க்கணும். எஸ், அவ்வளோதாங்க. அங்கே பாருங்க. ஓகே, பா அவன் பாட் ஏறுறான். இந்த சைடு ஒருத்தர் ஏறுறான், நம்மளை சென்டரில் விட்டானுங்க. ஆனால் நம்ம நூல் பிடிச்ச மாதிரி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம இந்த ரூட்டில் போகிறோம், அதனால பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நம்ம பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிடி அப்படின்ற ஒரு ட்ரெய்லர், அந்த கான்செப்ட்டு. அது வந்து இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரி போய் பாருங்க, ஸ்வீடன். ஸ்வீடனில் மட்டும்தான் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் ஸ்வீடனுக்குள்ளேயே தான் ஓட்ட முடியும். எப்படி நம்ம ஜெர்மனிக்குள்ளே வந்து அந்த செயின்குள்ளெல்லாம் இருக்கோ அதே மாதிரி ஸ்வீடனில் வந்து இருக்குது. சரி, இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியாது, வாய்ப்பில்லை. நான் அதனால தான் உங்களுக்கு ஸ்வீடனுக்குள்ளே ஓட்டி காட்டுறேன். மற்ற கண்ட்ரிக்கெலாம் போக முடியாது, நான் வாய்ப்பில்லை. அப்புறம் அந்த பாக்ஸ், அந்த ஃப்ரீசரு இதெல்லாம் கூட டபுளாக எடுக்கலாம், ட்ரிபிளாக எடுக்கலாம். அது எல்லாமே நீங்கள் இதில் பண்ணலாம். ஐயோ, என்னாச்சு? தப்பாக போயிட்டுனா? ஐயோ, தப்பாக போயிடுங்க. ரிவர்ஸ்லாம் எடுக்க முடியாதுங்க, கஷ்டம். எவ்வளோ நேரம் இருக்குது இதுக்கு? பரவாயில்ல, போயிடலாம். நீங்கள் ரிவர்ஸ்லாம் வாய்ப்பே கிடையாது. தப்பாக போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிச்சு திருப்பி அப்படி தான் வரணும். அதனால் கவனமாக போங்க. நான் தப்பாக பண்ணிட்டேன், நீங்கள் தப்பாக பண்ணிடாதீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு பாருங்க. அந்த 1 மணி நேரத்தையும் நான் சரி இது பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு திருப்பம் வருது, அந்த திருப்பம் வந்து யூ டர்ன் பண்ணி வரணுங்க. யூ டர்ன் பண்ணுறது தான் இது.
இன்னைக்கு என்னாச்சுன்னா, இன்னைக்கு இல்ல நேத்து அ இந்த இந்த மேப்ப பார்த்தோன தான் எனக்கு வந்து ஒரு இது வந்துச்சு. அ வேளச்சேரி கேள்விப்பட்டிருப்பீங்களா? வேளச்சேரின்னு சொல்லிட்டு. அந்த வேளச்சேரியில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இறங்குனேன். சாரி வண்டியில போனேன். வண்டியில போயிட்டு ம். உடனே இறங்கிட்டு, அங்க ஒரு ரயில் ஸ்டேஷன் இருக்குங்க வேளச்சேரிஸ்ட்ட. அங்க வந்து ஒரு ரயில் ஸ்டேஷன் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டேன். இறங்கிட்டேன் பாருங்க பைக்ல போயிட்டேன். பைக்ல போயிட்டு பேசிட்டு, அப்போ ஒரு நண்பர் வந்து ஒரு மேப் அனுப்பிச்சாரு. இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரின்னு சொல்லிட்டு அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம் ஓகே, ஓகே, ஓகே. இப்ப இங்க ஏறணுமா? இங்க இந்த இந்த கரெக்ட்டா வருது பாருங்க இடம். அத ஞாபகம் வச்சுக்கணும். இது இது கிடையாது. 2வது. ம். ஓ ஸ்ட்ரெயிட்டா போணுமா? சாரி. அவரு என்ன பண்ணாருன்னா, மேப் அனுப்பிச்சாரு. அப்போ அந்த ஸ்டேஷன்ல இருந்து என்ன பண்ணேன், சரி வண்டிய மேப் போடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, மேப் போட்டா ஒரு 4 கிலோமீட்டர் காட்டுச்சு. சரி 4 கிலோமீட்டரு சரி போயிடலாம்னு சொல்லிட்டு போனேங்க. போயிட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்த இடத்துக்கே வர மாரியே ஒரு ஃபீலு. வந்த இடத்துக்குன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டேன். ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு யூ டர்ன் அடிச்சுட்டு, திருப்பி பார்த்தீங்கன்னா, வந்த இடத்துக்கே வர மாரி வரேன். அப்படிதான் வர்றது ஃபீலு. என்னடா இது அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம வந்து திருப்பி வரோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச தூரம் போயிட்டு வந்து பார்க்குறேன், இந்த ரயில் ஸ்டேஷனுக்கு 2 கேட்டுங்க. ஒரு கேட் இந்த சைடு, ஒரு கேட் அந்த சைடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது A1 ஆமா சாரி ஏ கேட்டு, அப்புறம் பி கேட்டு என்னன்னு தெரியல கரெக்ட்டா தெரியல. அதில வந்து நான் ஏ கேட்ல நிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பி கேட் வந்து அந்த சைடு இருக்கு. கிட்டத்தட்ட 4 1/2 கிலோமீட்டருங்க. சுத்தி வந்து இந்த கேட்டோட ஆப்போசிட் கேட்டுக்கு வரதுக்கு, அதாவது பின்னாடி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வரதுக்கு. இதுக்கு நான் அந்த இடத்துல பைக்க நிறுத்திட்டு நடந்து போயிருந்தாலே நடந்து போயிருந்தாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காதுன்னு சொல்லலாம். அவ்வளோதான் கிராஸ் பண்ணி போணும். இந்த 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 இதில நடந்து சென்டரா நடந்து அடுத்த சைடு போணும். கடைசியில பார்த்தீங்கன்னா, என்ன சுத்த வச்சு, கொண்டு வந்து அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி கொண்டு வந்து நிக்குது. பின்னாடி ஒரு நிக்கிறாப்புல. அந்த சைடு. இல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த சைடு தான் நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவரு சொல்லியிருந்தா கூட பரவால்ல. அவரு அந்த ஏரியாக்காரர் தாங்க. நான் கூட அந்த ஏரியாக்காரர் கிடையாது. நீங்க எங்க நிக்கிறீங்க? இங்க நிக்கிறீங்களா? நான் அங்க தாங்க நிக்கிறேன். நான் வரேங்க. நானே வந்துடுறேன்னு சொன்னா, அவர் நடந்தே வந்திருக்கலாம். நடந்து வந்தா ரொம்ப நேரம் கூட ஆயிருக்காது. ஆனா பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சம்பவத்த பண்ணி விட்டு போயிட்டாப்புல. கடைசியில நான் அங்க போய் பார்த்தா, அந்த கேட்லேருந்து அந்த கேட்ல நிக்கிறேன். நீங்க நெறைய ஸ்டேஷன்ல போய் பாருங்களேன். இந்த சைடுல இருக்க நான் அதாவது சென்னையில இருக்கிற இந்த சில ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அ அது என்ன சொல்லுவாங்க, லோக்கல் ட்ரெயின், கரண்ட் ட்ரெயினு இந்த மாரி உள்ள ஸ்டேஷன்லாம் பாருங்க 2 வாசல் இருக்கும். 2 சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, திருவான்மியூர்ல கூட பார்த்தீங்கன்னா, அ
ஒரு ஒரு வாசல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தரமணியில ஒரு வாசல் இருக்கும். அந்த மாரி. ஆனா பார்த்தீங்கன்னா, அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில அந்த மாரி ஒரு ஒரு விஷயங்க. ஆனா 4 1/2 கிலோமீட்டர் சுத்தி வரணுங்க. ஒரு வேள நீங்க வந்து அ அப்படி யாரையாவது கார்லயோ, இல்ல எதையோ பிக்கப் பண்ணி கூட்டு போணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க அவ்ளோ சுத்தி கூட்டு வரணும். நான் ஒரு ட்ரெயின் ஓட்டுறேன். மேல ஒரு ட்ரெயின் போது பாருங்க. பார்த்தீங்களா 2 பேருமே கம்பார்ட்மெண்ட். சின்ன ட்ரெயின், அது பெரிய ட்ரெயின். இப்ப தான் ட்ரெயின பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ட்ரெயின் காட்டுறாங்க. அட்லீஸ்ட் இந்த கூகுள் மேப்பாவது சொல்லியிருக்கணும். நீங்க நடந்து போற டிஸ்டன்ஸ் தான் இருக்கு, அப்படின்னு சொல்ட்டு. ஆனா அதுவும் சொல்லல. கடைசில பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு பெட்ரோல் வேஸ்ட் தான். இதே நம்ம வந்து ஒரு வேள வந்து ரேப்பிடோல போட்டிருந்தோம்னா, 4 கிலோமீட்டரா எப்படி பார்த்தாலும் ஒரு ரூ. 35 ரூ. 40 வாங்கியிருப்பாங்க. இந்த மாரி சரி அதுக்கு ஏதாவது ஒரு படிக்கட்டு ஏதோ ஒரு வச்சிருக்கலாம். பக்கத்திலேயே போறதுக்கு வண்டி போறதுக்குலாம் வச்சிருந்தாங்கன்னா, எல்லாத்துக்கும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சுத்தி போணுன்றதெல்லாம் வந்து ரொம்ப இதுங்க. அதெல்லாம் இந்த சில இடத்தலாம் லாக் பண்ணி விட்டுர்றானுங்கப்பா. லாக் பண்ணி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நெனைக்கிறோம், மேப் வந்து அந்த இடத்த காட்டுது. இப்படி தான் போங்க அப்படின்னு சொல்லுது. சரி நம்ம போறோம். பார்த்தா அங்க லாக் ஆகியிருக்குது. திரும்பி பார்த்தீங்கன்னா, அந்த சைடு போனா லாக் ஆகி கிடக்குது. திரும்பி போனா இந்த சைடு லாக் ஆகுது. இவனுங்க கூகுள்ட்ட சொல்ல மாட்டானுங்க போலுது. இவனுங்க பாட்டு லாக் பண்ணி விட்டுர்றானுங்க. அவர்ட்ட சொன்னேன் அப்புறம், "தலைவரே என்ன தலைவரே, இங்க தான் நிக்கிறீங்க. நீங்க சொல்லியிருந்தா நடந்தே வந்திருப்பேனே மைக்க விட்டுட்டு. வேஸ்ட்டா இவ்வளோ தூரம் வந்தானேன்னா." அவரு வந்து வந்துட்டோம் பாருங்க எல்லாம் ஃபுல்லா எண்ணெய் தான் போகுது இங்க. எண்ணெய் ஏரியா. ம். வெயிட் பண்ணவே மாட்டீங்களாடாப்பா தம்பிகளா? என்டர். இதெல்லாம் கொண்டு போய் விட முடியாதுங்க. ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான். பர்ஃபெக்ட்.
எஸ். இப்போ நம்ம வண்டி பார்த்தா தெரிஞ்சிடும். இறக்கிட்டு பாருங்க. பார்த்தீங்களா இறக்கிட்டானுங்க பாருங்க. பொக்கவா இறக்கிட்டானுங்க பாருங்க. அவ்வளோதாங்க. இதுதான் என்னையுடைய இது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இது எடுத்திருக்கோம். எடுத்து கொண்டு வந்து விட்டுட்டோம். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க அ டென்மார்க் சைடு வாங்கிட்டீங்க அப்டின்னா, அந்த ஸ்வீட்ல என்ன அ அந்த இடம் பேரு டக்குனு வாயில வர மாட்டேதுங்க. ஸ்வீடன். இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஸ்வீடன். இந்த ஸ்வீடனும் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு நீங்க வந்து அ இது பண்ணிக்கலாம். சிம்பிள். அவ்வளோதான். நீங்க வந்து இங்க வந்து நீங்க எது வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த இந்த பர்ட்டிகுலர் இது மட்டும் நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. ஓகேங்க. நம்ம அடுத்த இதில பார்க்கலாம். இப்போதைக்கு நான் உத்தரம் வாங்கிக்கிறேன். நீங்களும் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.